ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம்க்குரிய ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிகல் ஷெடியூல் வந்து இவங்களுக்கு வந்து பொருந்தாது. அது யாருக்கு அப்படிங்கிறே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம்க்குரிய ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்தவரைக்கும் யாருக்கு வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லேட்டாக தான் வந்து காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அகாடமிக் ஷெடியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 19 டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 27 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக தான் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 9 டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த டைம் டேபிள் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நடுவில் வந்து WH1 ரிசல்ட் இன்னும் வரவே இல்லை. ரீவால்யூஷன் ரிசல்ட் வரல. மேபி இந்த வீக் ஆர் அடுத்த வீக்குள்ள உங்களுக்கு இந்த டைம் டேபிள், ஸோ WH1 ரிசல்ட்டு, ரீவால்யூஷன் ரிசல்ட்லாம் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, BE பிடெக்கில் படிக்கிற ஃபுல் டைம் பார்ட் டைம் தேர்ட் அண்டு 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், BRக்கில் படிக்கிற ஃபுல் டைம் தேர்டு 5th 7th 9th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ME MTech MRக்கில் படிக்கிற ஃபுல் டைம் ஃபஸ்ட்டு தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், MCAல படிக்கிற ஃபுல் டைம் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், MBAல படிக்கிற ஃபுல் டைம் பார்ட் டைம் தேர்ட் செமஸ்டர் 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், MBA 5 years இன்டகிரேட்டட், அதாவது தேர்டு 5th 7th 9th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்குலாம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 22 நவம்பர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்லாட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட்னு. ஃபஸ்ட்டு ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 நவம்பர்லேருந்து 28 நவம்பர் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது வந்து மண்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 29 நவம்பர்லேருந்து 3 டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதாவது BE பிடெக்கில் படிக்கிற ஃபுல் டைம் 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரிவைஸ் பண்ணி. ஸோ அவங்களுக்குரிய லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 30 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு 2nd டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4th டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 5th டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7th டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ப்ராக்டிகல் ஷெடியூல். இது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. மேபி ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ப்ராக்டிகல் ஷெடியூல் வரும். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து 9 டிசம்பர்னு கொடுத்துருக்கனால எல்லாருக்குமே காமனாக தான் இந்த ஷெடியூலில் இருக்கிற இந்த இதில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதேமாதிரி செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ராக்டிகல் வருமா இல்லை பின்னாடி வருமாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி எப்பயுமே வந்து செமஸ்டருக்கு முன்னாடி தான் வந்து ப்ராக்டிகல் வரும். அதே மாதிரி இந்த டைம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.